தாவேக்காரங்க புதுசா பிரச்சாரம் பண்றாங்க. எப்படின்னா மாற்று கட்சிக்காரங்க போய் டென்ஷன் ஆக்குறது, அவங்க கிட்ட போய் இவங்க ஓட்டு கேட்கறது. பொதுவா எல்லா கட்சியும் அவங்கவுங்க கட்சிக்காரங்கள்ட்ட ஓட்டு கேட்பாங்க, பொது ஜனமா சில பேர்ட்ட ஓட்டு கேட்பாங்க. அதனாலதான் இந்த பொதுக்கூட்டம், மாநாடு, இந்த ரோட் ஷோ, பேசுறது வைக்கிறது எல்லாமே. ஆனா பர்பஸ்ஃபுல்லா இவங்க இந்த கட்சின்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்கறதுக்கு இது ஒரு புது ட்ரெண்ட் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காரங்க. நேற்றுக்கு திருச்சியில போய் ஒரு வயசானவர் போய் டென்ஷன் ஆக்கி அவர் கம்பெடுத்து அடிக்கிற அளவுக்கு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. இதே மாதிரிதான் என்கிட்ட வந்து தாவேக்கா நான் பண்ற வீடியோஸ்லயா இருக்கட்டும், போஸ்ட்ல இருக்கட்டும், கீழே வந்து தாவேக்காரங்க வந்து தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் பண்றது. சோ இது ரொம்ப ஜாலியா ரொம்ப ஒரு மாதிரி வேடிக்கையா போயிட்டு இருக்கு. முந்தா நாளும் என்னோட தம்பி வந்து என்னோட கசின் பிரதர் கால் பண்ணோம், மெசேஜ் பண்ணிருந்தேன் நைட்டு. அக்கா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டேன். அக்கா இந்த டைம் நீ வந்து விஜய்க்கு ஓட் போடுக்கா அப்படின்னா. எதுக்குடா தம்பி நான் விஜய்க்கு ஓட் போடணும், ஒரு ரீசன் சாலிடா ஒரு ரீசன் சொல்லி நான் பண்றேன் அப்படின்னு. அது விஜய் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காரு. சரி எப்படி நல்லது செய்வாரு, அவர் ஃபேமிலியே சரி பண்ண முடியலையே எப்படி பண்ணுவாரு. அக்கா அதெல்லாம் சொல்லாதக்கா, அவருக்கு நீ வந்து நம்ம எல்லாம் சான்ஸ் கொடுக்கணும், பாவம் அவர் 1 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு மக்களுக்காக இறங்கிட்டு இருக்காரு. நான் சரிடா தம்பி எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க, உன் ஆள் என்னடா தம்பி 10 to 6 மாதிரி ஆபீஸ் டைம் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அதையும் பாதி நாள் ரத்து பண்ணிடுறாரு. இவர் பிரச்சாரத்துக்கே ஒழுங்கா வர மாட்டேன்றாரு, சட்டசபைக்கு எப்படி வருவாரு, மக்களுக்கு எப்படி கரெக்டா குரல் கொடுப்பாருன்னு கேட்டேன். அது பாவம் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. சரி நான் அதை பத்தி ஒண்ணும் குறை சொல்லல, சரி எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகும். அப்போ நீங்க வந்து சிஎம் வந்து கிண்டல் பண்றீங்க, கேலி கூத்தாக்குறீங்க. இன்னைக்கு அவர் 23 வயசுல காலையில 6 மணில இருந்து வாக்கிங் டைம்ல இருந்து அவர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணது, நைட்டு 10 மணி வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்றாரு. அவரும் இல்ல எல்லாருமே, கமல்ஹாசனா இருக்கட்டும், பிரேமலதா மேடமா இருக்கட்டும், திருமா அண்ணாவா இருக்கட்டும், இதர பல அமைச்சர்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க கட்சிக்காக, எடப்பாடியா இருக்கட்டும் இல்ல வந்து சீமான் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா விஜய் மாதிரி யாராச்சும் பிரச்சாரம் பண்றாங்களாடா அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. அதெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா கத்த ஆரம்பிச்சிட்டான். நீ 200 ரூபா ஓபி, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க சொல்றதுக்கு நீ வந்து லாய்க்கு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி இப்போ உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, நீங்க திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. இதே மாதிரி நேற்றுக்கு என்ன இருக்குன்னா பாலிமர் சேனல்ல எடப்பாடி தான் அவதூறு பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, காளியம்மா தான் அவதூறு பரப்பிட்டு இருக்குன்னு பார்த்தா, ஒரு சேனல்ல இருந்துட்டு நேற்றுக்கு ஒரு செய்தியை ஒண்ணு போட்டுட்டு கடைசியில பார்த்தா திமுகவால செத்து போச்சு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதை எல்லாரும் பிடிச்சாச்சு. கடைசியில பார்த்தா அது வந்து குடும்ப தகவல்ல இருந்திருக்காங்க, தவறான செய்திக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கோங்க ஒரு வருத்தம் அண்ணாங்கிட்டே போட்டு விட்டானுங்க. இதுக்கு நடுவுல விஜய் அண்ணா வந்து உங்களுக்கு வந்து எப்படி உங்களால மனசு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டு பேசிட்டாரு. 41 பேர் செத்து போகும்போது வேதனைப்படாத உங்க மனசு எப்படி என்ன இதுக்கெல்லாம் மட்டும் வேதனைப்படுது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அது பொய் செய்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அதை போட்டு பரப்பி விட்டுட்டு இருக்கிறானுங்க. ஒரு தம்பி காங்கிரஸ் தம்பி இப்ப வந்து தாவேக்கா தம்பி, என்னோட அருமை தம்பி, எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி தான் சொல்லியிருக்காப்ல. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க தம்பி, இது பொய்ன்னு தெரிஞ்சாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பொய்ன்னு தெரியாது. நைட் மெசேஜ் பண்ணும்போது நான் சொன்னேன், இப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா, எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க வந்து திமுக மேனிபெஸ்டோல கொண்டு வந்திருக்காங்க 8000 கூப்பன் தருவோம் அப்படின்னு. எலெக்ஷன் முடியணும், மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூப்பனை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்ல இது மாதிரி கூப்பன், இந்த மாதிரி கூப்பனுக்கு எதுக்குடா மண்டை உடைச்சு சாறீங்க அப்படின்றது தெரியல. அப்போ எது நடந்தாலும் வந்து திமுக மேல பழிய சொல்றதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, அதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுவில் இந்த தாவேக்கா சொல்றது திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு. நானும் பார்த்தேன், என்னடா திமுக தீய சக்தி இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு எதனால அப்படின்னு பார்த்தா, அவரு நாமினேஷன் தாக்கல் பண்ண பிறகுதான் தெரியுது எதுக்கு அவருக்கு வந்து திமுக தீய சக்தியா 2 வருஷமா இருந்திருக்குன்னு. இவர் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விரட்டி விட்டுட்டு இவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. Now come to the point. பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்தது முதல்ல திமுக. இப்போ இந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் தலைமையில, சிஎம் ஸ்டாலின் சார் அவர்கள் தலைமையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்துற விதமாட்டு சொத்து பத்திரம் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா பெண்கள் பேர்ல முடிக்கிற சொத்து பத்திரத்துக்கு டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் கம்மி ஆகுது. சோ இதுல வந்து 2 விஷயம், ஒண்ணு சொத்து முடிக்கக்கூடியவங்களுக்கு லாபம், மனைவி பேர்லயோ மகள் பேர்லயோ போட்டா, இன்னொன்னு என்னன்னா அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுது. சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லலாம், ஆனா நீ செஞ்சு அதுல உனக்கு ப்ராஃபிட் இருக்கு, உனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பண்றது இல்லாம ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பையும் நிச்சயம் பண்ணக்கூடிய அளவுக்கான இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ண விஜய் அண்ணா மகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு, மனைவிக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு, பெத்த தாய்க்கு கடன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இவருக்கு ஆப்வியஸ்லி வந்து திமுக தீய சக்தியா தானே தெரியும். இப்ப இவங்க இந்த மாதிரிலாம் சட்டங்கள் கொண்டுட்டு வந்துச்சுன்னா அவருக்கு கோவம் வருமா வராதா?
இந்த மேட்ரு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு நாளா இருக்கு. இனி இவரோட அரசியல் பயணம் என்ன லெவல்ல இருக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாம் ஒரு வழி ஆயிடும்ன்றது மட்டும் உறுதி.